தேவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார். என்ன பலம் இது, என்ன தன்னம்பிக்கை இது. வாசல்ல வழியில தரையில நடந்து போறான் ஒருத்தன், கொஞ்சம் சிரமமா இருந்ததுன்னா கீழே உட்கார்ந்துக்கலாமான்னு பாக்குறான். இவர் ஆகாசத்துல போறார், உட்கார்ந்துக்கலாம் நினைச்சா கூட உட்கார முடியாது. தானே வலிய வந்து ஆதித்யம் பண்றேங்கிறா, அதை உதறி தடுத்து போறது. இவரோட தன்னம்பிக்கை என்ன, இவரோட பலம் என்ன அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம். இதை பார்த்துட்டு இவரோட பலத்தை வந்து சோதிக்கணும்னு நினைக்கிறா. சுரசா அப்படின்னு ஒருத்திய அனுப்புறா. அவ சமுத்திரத்துல அப்படியே வாயை பொழந்துன்னு இருக்கா, ஆன்னு வாயை பொழந்துன்னு இருக்கா. ஹனுமான் அதுக்கு நேரம் வர, நீ என் விலகை, என் பாதையை விட்டு நான் போகணும், ராமகாரியத்தமா போறேன்னு தான் சொல்றாரு அவர்கிட்ட. இல்ல, எனக்கு பிரம்மதேவன் வந்து வரம் கொடுத்துருக்காரு, என் வாய் வழியா போயிட்டு தான் யாருமே இந்த வழியா போக முடியும், இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. பிரம்மதேவன் வரம் கொடுத்துருக்காருன்னா நான் அதை சத்தியம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு